மாணவர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். ராசிபலன் என்பதே பொதுவானது என்பதை அடிக்கடி நான் சொல்லுவேன். கோட்சார ரீதியாக ஜென்மச்சனி அஷ்டமச்சனி என்கின்ற அமைப்பு தான் கோட்சார ரீதியாக பெரிய பாதிப்புகளை கொடுக்கும். அதனை அடுத்து ஜென்ம ராகு போன்றவர்கள் வரும்பொழுது, கொஞ்சம் ராசியில் வரும்பொழுது, ராசி இருள் தன்மை பாபத்துவம் என்பதை அடையும் பொழுது ஒரு நிலைமையில கொஞ்சம் ஒரு மாதிரியான அமைப்புகளை செய்வாங்க. அது ஒன்றை தவிர மற்றபடி பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. அவ்வப்போது மாறக்கூடிய அந்த மாதாந்திர கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன், 1.5 மாதத்துக்குள்ள மாறக்கூடிய செவ்வாய், இதனுடைய அமைப்புகள் அவ்வப்போது சில பல போக்குகளை மாற்றும். வருடாந்திர கிரகங்களை வச்சு தான் அந்த வருட பலன்கள் போன்றவைகள் சொல்லப்படுகின்றன. வருடாந்திர கிரகங்கள்ன்றது குரு மற்றும் ராகு கேது, 1 வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ள மாறக்கூடியவர்கள். அப்புறம் 2 வருஷத்தில் நிலையாக ஒரு இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். ஆகவே இந்த இடத்துல இந்த 2025 விஸ்வாசுவ என்னமோ ஒரு தமிழ் புத்தாண்டு இது. இந்த தமிழ் புத்தாண்டில் மிக முக்கியமாக வரக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டில் ஒரு மாதத்திற்குள்ளேயே மே மாதம் 14ஆம் தேதி குரு மாற்றம் நடக்கிறது. ஏற்கனவே இப்போ தான் ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி உங்களுடைய 15 நாட்களுக்கு முன்பு உங்களுடைய சனிப்பெயர்ச்சி நடந்திருக்குது. இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் வரக்கூடிய மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி நடக்குது. அதற்கடுத்து 4 நாட்கள்லேயே ராகு கேது பயிற்சி நடக்குது. ஆக ஒரு முக்கியமான 2 நிகழ்வுகள் இப்போது தமிழ் புத்தாண்டில் நடப்பதால் இது ஒரு ஸ்பெஷலான ஒரு புத்தாண்டு தான். 3 பெயர்ச்சியும் ஒட்டுமொத்தமாக கணிச்சு தான் இந்த பலன்கள் என்ன நடக்கும்னு சொல்ல முடியும். நான் ஏற்கனவே சொன்னதை போல ராசி பலன்கள், பொதுவான ராசி பலன்கள், ராசியை பற்றி சொல்லப்படக்கூடியது உண்மையிலேயே ஒரு பொதுவான பலன்கள் தான். ஒரு 20%, 30%, மேக்சிமம் 30% அதனுடைய தாக்கங்கள் இருக்கும். ஆனால் உங்களுடைய கோட்சார அமைப்புகளை விட உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்தி அமைப்புகள் என்னதான் இருந்தாலும் சந்திரன் வலுவாக இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய பாதிப்புகள் கோட்சாரத்தில் நடக்காது. 6-8 தசாபுக்தி அமைப்புகள் கடுமையாக இருக்குமே. ஆனால் உங்களுக்கு கோட்சாரத்தையும் மீறி, நல்ல கோட்சாரத்தையும் மீறி தசாபுக்திகளின் அடிப்படையில் உங்களுக்கு கடுமையான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆகவே கொஞ்சம் இந்த எல்லாவற்றையும் எடுத்து பார்த்து கொண்டு தான் சில நேரங்களில் சொல்லணும். சரி, இப்போது மேஷம் முதல் 12 ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் எப்படிப்பட்ட தன்மையில் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் என்பதை இப்போது பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்காது. ஏன்னு சொன்னால், இப்போது 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 3ஆம் இடத்திலிருந்து அப்படியே மாறி பாக்கியத்தை பார்க்க போகிறார். இப்போது விரயம் என்று சொல்லப்படக்கூடிய 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஒரு மாதத்திலேயே 11ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். ராகு 11ஆம் இடத்திற்கு வருவது ஒரு நிலையில் நல்ல விதமான அமைப்பு. அந்த ராகுவை குருபார்க்க போவதும் ஒரு நல்ல விதமான அமைப்பு. அதனால மேஷராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு அப்படி இப்படின்றத நான் சனிப்பெயர்ச்சியிலே சொல்லியிருக்கிறேன். பெரிய அளவில் 7.5 சனி அமைப்புகள் இப்போது தொல்லைகளை ஏற்படுத்தாது. எப்போவுமே மேஷராசிக்காரர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஜென்மச்சனி நேரங்களில் தான் பெரிய தொல்லைகள் இருக்கும். ஆகவே இப்போது அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோன்ற கவலைகள் மேஷராசிக்காரர்களுக்கு யாருக்குமே வேண்டாம். எந்த விதமான பெரிய கவலைகளும் ஏற்படாத ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கின்றன மேஷராசிக்காரர்களுக்கு. 12ஆம் இடத்துல உங்களுக்கு சனி மறைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நிலையில் காசு பணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான், விரைய செலவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே நேரத்தில் 11ஆம் இடத்துல ஒரு மாதத்திலேயே, தமிழ் புத்தாண்டின் ஒரு மாதத்திலேயே 11ஆம் இடத்துல இவர் வருகிறது, ராகு வருகிறது. உங்களுக்கு சகல விதத்திலும் எதையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே இந்த வருஷம் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது. ஆனால் செலவுகள் இருக்கும். மூமெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய பயணங்கள் சார்ந்த விஷயங்கள், மாற்றங்கள், அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு இருக்கும். என்ன மாற்றங்கள் இருக்கும்? சிலருக்கு வேலை மாற்றங்கள் இருக்கலாம், வெளியூர் மாற்றங்கள் இருக்கலாம், உள்ளூரில் பிறந்த ஊரில் இருக்கக்கூடியவர்களை அப்படியே வெளியூருக்கு அழைத்து சென்று 1 வருஷம் 2 வருஷம் வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் கோட்சார ரீதியாகவே மாற்றங்கள் இருக்கின்றன. பிறந்த ஜாதக அமைப்புல 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்ட 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்ட ஜாதக தசாபுக்தி அமைப்புகள் நடக்குமாயின் தாய் தந்தையரை பிரியக்கூடிய தன்மை, பிரிந்து வேறு இடத்துல வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இருக்கும். சிலருக்கு தொழில் மாற்றங்கள், வியாபார மாற்றங்கள் சிலவைகள் இருக்கும். அதிகப்படியான வருமானம் 2025 தமிழ் புத்தாண்டில் சர்வ நிச்சயமாக உண்டு. ஆனால் இந்த வரக்கூடிய வருமானத்தை நீங்கள் சேர்த்து வைக்க முடியாத அளவிற்கு பிரச்சனைகள், செலவுகள் கண்டிப்பாக இருக்கும்.
வருமானம்லாம் இருக்குங்க, ஆனால் அதை 10 பைசா நம்ம சேர்த்து வைக்க முடியலங்கன்ற மாதிரி தான் இருக்கும். அதே நேரத்தில் வியாபாரம், தொழில் முன்னேற்றம் போன்றவைகள் சிறப்பாகவே இருக்கும். பாக்கியம் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால, அதாவது 9ஆம் பாவகத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால பருவ வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம், புத்திர பாக்கியம் போன்ற அமைப்புகளில் எந்த விதமான கஷ்டங்களும் உறுதியாக இருக்காது. ஆகவே அவரவர்களுக்கு பெரிய அளவில் சோதனைகள் மேசராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடையாது. ஒரு சிலருக்கு மட்டும் அசுப செலவுகள் என்று சொல்லப்படக்கூடிய முதல் 40 நாட்களில் ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு, அப்பா அம்மாவிற்கான செலவு, அல்லது சகோதரர்களாகவோ அல்லது வயதான தாத்தா பாட்டிகளாலேயோ ஏதேனும் ஒரு நிலையில் ஆஸ்பத்திரி செலவுகள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. இதை தாண்டி வேறு எந்த விதத்திலும் பெரிய செலவுகள் எதுவும் வராத நல்ல வருஷமாகவே அமைந்திருக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டு. ரிஷபம், ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சியிலே சொன்ன மாதிரி ஒரு நல்லதொரு புத்தாண்டாக இந்த புத்தாண்டு அமையும். எல்லா பயிற்சிகளும் நல்ல விதமாக இருக்கின்றன. இதற்கடுத்து ஒரு மாதத்தில் வரக்கூடிய மே மாதம் 14ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு மாற்றத்தின் மூலமாக, குரு பயிற்சியின் மூலமாக அற்புதமான ஒரு பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். 2ஆம் இடத்துல குரு வரும்போது குருபலம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஏற்கனவே 11ஆம் இடத்துல சனி அருமையான ஒரு அமைப்பில் இருக்கிறார். அந்த சனி ராகு சேர்க்கை கூட டக்குன்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு மாறிவிடும். மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு சனி பூரண பலத்தோடு 11ஆம் இடத்தில் உங்களுடைய ராஜயோகாதிபதி இருப்பார் என்பதால் அருமையான அளவில் இந்த வருஷத்தில் பிற்பகுதியில் இருந்தே, தமிழ் புத்தாண்டின் ஆரம்ப 2வது மாதத்திலிருந்தே, குறிப்பாக ஜூன் மாதத்திலிருந்தே நல்ல பலன்களை ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருமே எதிர்பார்க்கலாம். எல்லாம் நடக்கும், தொட்டது துலங்கும், தொழில் நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், பொருளாதாரம் நல்லா இருக்கும், குடும்பம் நல்ல அமைதியாக இருக்கும். ஏற்கனவே ஆசைப்பட்டவர்களிடையே திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. எல்லா நிலைமைகளிலையும் முன்னர் இருந்து வந்த சோதனை அமைப்புகள் அத்தனையும் விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. வயதிற்கு ஏற்றாற் போல படிப்படியாக முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகளும் இப்போது வரும். உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 2 பெரிய கிரகங்கள், 2 11ஆம் இடங்கள் வலுத்து இருக்கின்ற காரணத்தினால சனி 11ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய கொடுப்பினை. வேலை, தொழில் முன்னேற்றங்கள் வலுவாக இருக்கும். வெற்றி எதில் கிடைக்கலையோ அது வலுவான ஒரு அமைப்பில் நல்ல வெற்றியாக கிடைக்கக்கூடிய அமைப்பு. குரு இந்த வருஷம் முழுவதுமே, கிட்டத்தட்ட தமிழ் புத்தாண்டு முழுவதுமே 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அருமையான அமைப்பில் குடும்பம் அமையக்கூடிய அமைப்பு, சொல் பலிக்கக்கூடிய அமைப்பு, கையில் பண நடமாட்டம் தாராளமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல், வேலை தொழில் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏற்கனவே குடும்பத்தில் சிக்கல் இருந்தவங்க, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கக்கூடியவர்கள், கணவன் மனைவி பிரிஞ்சிடலாமான்ற எண்ணத்தில் இருக்கிறவங்க, குடும்பம் இப்படி இருக்குது, தொழில் நல்லா இல்லை, இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் அமைதி கிடைக்கக்கூடிய நல்ல பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டு தாங்க இந்த புத்தாண்டு. எந்த விதத்திலையும் ரிஸ்க் எடுக்கலாம். நான் சொன்ன மாதிரி பிறந்த ஜாதகத்தில் ஓரளவிற்கு நல்ல தசாபுக்திகள் இருப்பவர்களுக்கு கூடுதலாக ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களுக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களுக்கு கோடிக்கணக்கில் வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. பெரிய சோதனைகள் சர்வ நிச்சயமாக இப்போது வரவே போவதில்லை. எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை இப்போது ரிஷபராசிக்காரர்கள் இருக்கும். வயதிற்கு ஏற்றாற் போல குடும்பம் அமையக்கூடிய சூழல், ஆண் பெண் உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள், ஒரு மாதிரி பொருளாதாரத்தில் டல்லாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு புதிய வழி திறந்தாற் போல எதிலும் நன்மைகள் நடக்கக்கூடிய அருமையான ஒரு நல்ல தமிழ் புத்தாண்டாக அமைந்திருக்கிறது. எல்லா ரிஷபராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்ற வகையில் இந்த தமிழ் புத்தாண்டு. மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி 10ஆம் இடத்துல இருக்கிறார். வரப்போகின்ற குரு பயிற்சி உங்களுக்கு ராசியிலேயே வரப்போகிறது. அதற்கடுத்து 3ஆம் இடத்துல குரு பயிற்சி நடந்து 4 நாளில் மே 18ஆம் தேதி அப்படியே ராகு கேது பயிற்சி 3ஆம் இடத்திற்கு கேது வந்து விடுகிறார். ஆக இந்த வருடம் தமிழ் புத்தாண்டில் நடக்கக்கூடிய 2 மாபெரும் பெயர்ச்சிகள், குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, 2மே சாதகமாக இருக்கிறது. ஐயா ஜென்ம குரு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜென்ம குரு எந்த கெடுதலையும் பண்ண மாட்டார். கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலான ஆய்வில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடரான எனக்கு கிட்டத்தட்ட ஜென்மத்தில் குரு வந்தவர்கள் எப்படிப்பட்ட கோச்சார நிலைமையை அனுபவித்திருக்கிறார்கள் என்பதை தசாபுக்தி அமைப்புகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நல்லவையாகவே இருந்திருக்கிறது. இதைத்தான் நான் சுபத்துவம்னு சொல்றேன். சுபர்கள் ராசியில அமரும் பொழுது அவர்கள் நல்ல பலன்களையே தருகிறார்கள். அசுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய், சனி, ராகு, கேதுக்கள் ராசியில் அமரும் போது தீய பலனையே தருகிறார்கள் என்பதுதான் பொதுவான ஒரு விதி. அந்த அமைப்பின் அடிப்படையில் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியில் குரு அமைய போகின்ற ஒரு அமைப்பு. அவர் 5, 7, 9 பார்க்கக்கூடிய அமைப்பு. முயற்சிகளை அப்படியே அள்ளித்தரக்கூடிய வாய்ப்புகளை நல்ல விதமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய 3ஆம் இடத்துல கேது அமரக்கூடிய அமைப்புன்னு
ஒரு அட்டகாசமான தமிழ் புத்தாண்டா இந்த புத்தாண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. பெரிய சோதனைகள் எதுவும் சர்வ நிச்சயமாக இருக்காது. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். தொட்டது துளங்கக்கூடிய நல்லதொரு தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு இருக்கும். அதுவும் பௌர்ணமிக்கு பக்கத்தில் யாராவது பிறந்திருந்தீங்கன்னா அவர்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பு உண்டு. குறிப்பாக தசாபுக்தி அமைப்புகள் கேந்திர கோணங்களில் இருக்கக்கூடிய 5-9 தசாபுக்தி அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள். கலைத்துறையில் ஜொலிக்கணும்னு நினைக்கிறவங்க, யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் சாதிக்கணும், ரீல்ஸ் போட்டு இது பண்ணணும், அல்லது ஒரு ஆசை இருக்கிறது, ஒரு காதல் பண்ணுகிறேன், ஒரு தொழில் அமைக்க ஆரம்பிக்கிறேன், ஒரு கல்வி பயில ஆரம்பிக்கிறேன், என்னென்ன லட்சியங்களை நிறைவேற்றி கொள்ள வேண்டுமோ அத்தனை லட்சியங்களும் நல்ல விதமாக நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல மாற்றங்கள் நிறைந்த ஒரு புத்தாண்டாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே அந்த அட்டமத்து சனி 2020, 21, 22 இந்த மாதிரியான காலகட்டங்களில் தான் பெரிய மன அழுத்தங்கள் இருந்தன. அந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ, எதையெல்லாம் உங்களை நெருக்கடி கொடுத்ததோ, எதையெல்லாம் உங்களை இயலாமல் போனதோ அது எல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த தமிழ் புத்தாண்டில் சர்வ நிச்சயமாக கிடைக்கும். திருமணமாகும், புத்திரபாக்கியம் கிடைக்கும், நல்ல வேலைக்கு போக முடியும், நல்ல தொழில் செட் ஆகும், நிம்மதியான வாழ்க்கை அமைப்புகள் சர்வ நிச்சயமாக கிடைக்கும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எந்த அளவிற்கு முயற்சிகளை செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு முயற்சிகள் பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய உண்டு. வெளிநாட்டு வேலை, உள்நாட்டிலேயே இருக்கக்கூடிய அமைப்புகள், அவரவருடைய தசாபக்தி அமைப்புகள் அடிப்படையில் எதை வேலை அமைப்புகளில் எதிர்பார்க்கிறீர்களோ அது கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு தமிழ் புத்தாண்டாகவே இந்த புத்தாண்டு கண்டிப்பாக இருக்குதுங்க. பெரியவர்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு, பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை என எல்லாவற்றிலும் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப புத்தாண்டாக அமைந்திருக்கிறது தமிழ் புத்தாண்டு மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு பெரிய ரிலீஃப் என்பதை போன ஆங்கில புத்தாண்டுலேயும் சொன்னேன், இந்த சனிப்பெயர்ச்சியிலையும் சொன்னேன். இந்த தமிழ் புத்தாண்டு படிப்படியாக நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஐயா 2-8 ராகு கேதுக்கள் வருகிறார்களே அப்படின்னு பார்த்தா கூட அது கூட பெரிய சோதனைகளை சர்வ நிச்சயமாக கொடுக்காதுங்க. இப்போது 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். 12ஆம் இடத்துல கோட்சாரத்தில் அவர் 6-12ஆம் இடங்களை சுபத்துவப்படுத்தும் போது நல்ல வேலை கிடைக்கும். ஆனால் தூர வேலை கிடைக்கும். வெளிநாட்டிற்கு போக வேண்டும், வெளிமாநிலத்திற்கு போக வேண்டும், தூர இடங்களில் மெட்ராஸில் இருக்கிற பெங்களூரில் வேலை கிடைக்கணும், தமிழ்நாட்டை விட்டு தாண்டி போகணும், குறிப்பாக கிழக்கு தேசத்தில் போய் பிழைக்கணும், சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் போய் பிழைக்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே கடகராசிக்காரர்களில் பெரும்பாலானவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் தூர இடங்களில் கிடைக்கக்கூடிய தன்மைகள், பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள். 12 இருக்கக்கூடிய குரு செலவுகளை கொடுப்பார் என்பது உண்மை. அதுவும் சுப செலவுகளை கொடுப்பார் என்பது உண்மை. வருடத்தின் முதல் மாதத்திலேயே குரு 12ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். அப்போ சுப செலவுகளை கொடுப்பார்னா என்ன நடக்கும்? 4ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா? வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ஏற்கனவே இருக்கிற பழைய வண்டியை விற்றுட்டு புது வண்டியை வாங்கணும்னு நினைக்கிறவங்க, பைக்கை விட்டுட்டு கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கடனை ஒழிக்கணும்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல விதமான பொருள் வரவு கடனை தீர்க்கக்கூடிய அமைப்பு, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புன்னு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க. ஒரு உறுத்துகின்ற கடன் சொல்கிறோம் இல்லையா, இஎம்ஐ கடனை விட்டுருங்க. அதாவது ஒருத்தர்கிட்ட காசு வாங்கினேன், வட்டி கட்டிக்கிட்டே இருக்கிறேன், ஒன்றுமே பண்ண முடியல என்கின்ற மாதிரியாக இருப்பவர்களுக்கு வேறு ஏதாவது ஒரு சோர்ஸில் பணம் அல்லது வீடு நிலம் போன்றவைகளை ஒட்டு மொத்தமாக இப்படி பண்ணிடலாம், ஒரு செட்டில் பண்ணிடலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த செட்டில்மெண்ட் இந்த வருஷத்தில் சர்வ நிச்சயமாக நடக்கும். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகளை கண்டிப்பாக தரமாட்டார். ஏற்கனவே உங்களுக்கு அவர் 7ஆம் அதிபதியாகவும் 8ஆம் அதிபதியாகவும் இருந்து இப்பத்தான் அஷ்டமச்சனியாக இருந்து கடகராசிக்காரர்களை பெருத்த சோதனைக்கு உள்ளாக்கிவிட்டு இப்போது வெளியே போயிருக்கிறார். சனியால் எந்த விதமான தொல்லைகளும் இல்லை. 8ல் வரக்கூடிய ராகு ஏதாவது கஷ்ட நஷ்டங்களை கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சில நேரங்களில் அந்நிய மத இன மொழி பேசுகின்றவர்கள், உங்களுடைய இனத்துக்காரர் அல்லாத உங்களுக்கு ஆணுக்கு பெண்ணால் பெண்ணுக்கு ஆனால் சில சங்கடங்களை கொடுப்பார். எதிர்த்தரப்பால் சில சங்கடங்களை கொடுப்பார். உங்கள் மதத்திற்கு ஆப்போசிட்டானவர், உங்களுடைய இனத்திற்கு ஆப்போசிட்டான யாராவது ஒருத்தர் மூலமாக ஏதாவது ஒரு அகலக்கால் வச்சு பணவரவுகள், பண விஷயங்களில் ஏதாவது ஒரு கஷ்ட நஷ்டங்கள் வரும். இதை தவிர பெரிய சோதனைகள் எதுவும் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்காது. அஷ்டமச்சனியில் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் ஆகிய 3 நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களும் கடுமையான படாதபாடு பட்டீர்கள் இல்லையா, அவர்கள் எல்லாருக்குமே ஒரு தெளிவுகள், விடிவுகள் நிச்சயமாக வரும். கடகராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டாம். எதிலையும் ஒரு புத்துணர்ச்சி இருக்கும், எதிரிலேயும் ஒரு புதிய மாற்றம் இருக்கும். எல்லாவற்றிலும் நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய சோதனைகளிலிருந்து நீங்கள் வெளியே வந்துவிட்ட நல்ல தமிழ் புத்தாண்டுங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு. சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இன்னும் ஒரு மாதத்தில் மே மாதம் 14ஆம் தேதி அப்படியே இதில் வந்துடுறார்.
இதெல்லாம் வந்துடுறாரு, 11ஆம் இடத்துல வந்துடுறாரு. இது ஒரு பெரிய பாதுகாப்பு உங்களுக்கு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி முதல் 40 நாட்களுக்கு அஷ்டமச்சனி என்கின்ற அமைப்பு ஏதாவது ஒரு குழப்பமான ஒரு மனநிலைமை, ஏதாவது ஒன்றில் தவறான ஒரு முடிவு எடுத்துறது. 8ல் சனி இருக்கிறது ஒரு 40 நாளைக்கு வீரியமாக செயல்படத்தான் செய்யும். சமீபத்திய சனிப்பெயர்ச்சியின் மூலமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அட்டமத்து சனி என்கின்ற ஒரு சாதகமற்ற தன்மைகள் ஆரம்பித்திருக்கின்றன. பொதுவாகவே ஜென்மச்சனியும் அஷ்டமச்சனியும் ஏதாவது ஒரு குழப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். தயக்கம், நஷ்டம், பொருள் விரயம், கஷ்டம், நஷ்டம் போன்றவைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். ஆனால் நான் சனிப்பெயர்ச்சியிலேயே துல்லியமாக சொல்லியிருக்கிறேன். அதாவது கோச்சார வேதை அமைப்புகளையும் பார்த்து தான் கொஞ்சம் பலன் தரணும். எதையும் கொஞ்சம் மேலோட்டமாக சொல்லாமல் நுணுக்கமாக சொல்லக்கூடிய ஜோதிடனாகிய நான் 1.5 ஆண்டு காலத்திற்கு கோச்சார வேதையின் காரணமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி கெடுதல்களை தராதுன்றதை சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த கோச்சார வேதை உங்களுக்கு மே மாதம் 18ஆம் தேதி தான் ஆரம்பிக்குது. ஆக இந்த தமிழ் புத்தாண்டுடைய முதல் ஒரு 35 நாட்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன கவனமாக இருக்கணும்? பணத்தை யாரும் ஏமாத்திராமல் கவனமாக இருக்கணும். பெரிய அகலக்கால் வச்சிடாதீங்க, இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, மாமன் மச்சான் போன்றவைகளை நம்பி விடாதீர்கள். உங்களால் முடிகிறத மட்டும் உங்களுக்கும், அதாவது மற்றவர்களை நம்பி செய்யக்கூடிய எந்த வேலையும் இந்த தமிழ் புத்தாண்டில் முதல் 40 நாள் 35 நாட்களுக்கு எந்த விதத்திலும் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் செய்யக்கூடாது. அதே நேரத்தில் ஒரு பெரிய பாதுகாப்பாக பணத்தை இழந்தாலும் திரும்ப பணத்தை சம்பாதிப்பதற்கான அமைப்பாக 11ஆம் இடத்துல குரு பகவான் வருகிறார். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 3, 5, 7 பார்ப்பார் என்பதனால கண்டிப்பாக முயற்சிகள் நல்ல விதமாகவே பலன் அளிக்கும். ஆனால் அஷ்டமச்சனியில் கிடைக்கக்கூடிய ஒன்றில் ஒரு இக்கண்ணா இருக்கும்னு அடிக்கடி சொல்லுவேன். திருமணம் கொஞ்சம் தாமதமாகும். குறிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே அஷ்டமச்சனி ஆரம்பத்தில் போகும். அப்படிங்கிறதுனால மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாருக்கும் ஆரம்பத்திலேயே அவர் அந்த பாதிப்புகளை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். முதல் 13 மாதங்களுக்குள்ளேயே அந்த பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஆக உங்களுடைய சொந்த நட்சத்திரத்தில் முதல் 13 மாதங்களுக்கு அவர் பலன்களை கடுமையான அமைப்பில் தருவார்ன்றதுனால திருமணம், காதல் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் உங்களுடைய சக்தி அமைப்புகளை கொஞ்சம் விரயம் பண்ணாதீங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஆணை பெண்ணை நம்புவது, பெண்ணை ஆண் நம்புவது போன்ற அமைப்புகள் இங்கே கை கொடுக்காது. யாரையும் நம்பி செயல்பட முடியாது. பேராசை பெருநஷ்டம் என்கின்ற அமைப்பு முதல் 40 நாட்களுக்கு இருக்கும். அதற்கு பிறகு படிப்படியாக அப்படியே விலகும். அரசனை நம்பி புருஷனை கைவிடுறதுன்ற சில விஷயங்களை சொல்லுவேன், அதுவும் இப்போது கை கொடுக்காது. ஆனால் கோச்சார வேதை என்கின்ற அமைப்பு 40 நாட்களுக்கு பிறகு செயல்படும் என்பதால் பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக வந்துடாது. கடன் போன்ற நோய் போன்ற தொல்லைகள் கிட்ட அணுகாத வண்ணம் பரம்பொருள் சிம்மராசிக்காரர்களை பாதுகாக்கிறது. கோச்சார வேதை என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் பெரிய நஷ்டங்கள், கஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு சாதாரண தமிழ் புத்தாண்டாகவே அமைந்திருக்கிறது. தமிழ் புத்தாண்டு அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல. கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாயோடைய இயக்கம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. 10, 11ஆம் இடங்களில் அவர் ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கிறது பெரிய கஷ்ட நஷ்டம் கிடையாது. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு 10ஆம் இடத்திற்கு மாறுகிறார். 10ல் குரு பதவியை பறிப்பார் என்கின்ற மாதிரியான புலிப்பாணி பாடல்கள், அந்த பழைய இந்த அரிச்சுவடி ஓலைச்சுவடியில் இருக்கக்கூடிய பாடல்களை ப்ராக்டிக்கலாக ஒத்து பார்க்காம எந்த விதத்திலையும் நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டாம். 10ல் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய குரு அதை பெருக்கவே செய்வார் என்பது தான் மிகப்பெரிய முக்கியமான ஒன்று. ஆக ஜனனகால அமைப்புகளையும் கோச்சார அமைப்புகளையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதீங்க. 9ஆம் இடத்தில் கோணத்தில் இருக்கக்கூடிய குரு கேந்திரத்தில் வரும்போது நன்மைகளை குறைத்துக் கொள்வாரே தவிர பெரிய சோதனைகளை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். ஆனால் 7ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி மட்டுமே கொஞ்சம் உங்களுக்கு ஒரு நெகட்டிவான விஷயங்களை செய்வார். எப்படின்னா காதல் விஷயங்களில், நட்பு விஷயங்களில், குடும்ப விஷயங்களில் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு மாறுபட்ட சாதகமற்ற தன்மைகளை இப்போது சில பல அனுபவங்களை அவர் கண்டிப்பாக கொடுப்பார். ஆனால் கன்னிராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள். முதல் 35 நாட்களுக்கு பிறகு மே மாதம் 18ஆம் தேதி நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியின் மூலமாக ராகு கேதுக்கள் 6, 12ஆம் இடங்களுக்கு வர்றாங்க. எப்பொழுதெல்லாம் எந்த ராசிக்காரர்களுக்கு 6, 12ஆம் அச்சுக்களில் ராகு கேதுக்கள் வருகிறார்களோ அப்போது அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்பதை அடிக்கடி சொல்லுவேன். ஜனன ஜாதகத்தில் 6, 12ல் ராகு கேதுக்கள் இருந்தாலும், கோச்சாரத்தில் 6, 12ல் இருந்தாலும் இவர்கள் எதிரி தொல்லையிலிருந்து பாதுகாப்பாங்க, கஷ்ட நஷ்டத்திலிருந்து பாதுகாப்பாங்க, பணம் இழப்புகளிலிருந்து பாதுகாப்பாங்க, கடன் தொல்லைகளை பெரிய அளவில் கட்டுப்படுத்தி வைப்பார்கள். இதுதாங்க ஒரு மனுஷனுக்கு தேவையில்லாத ஒன்று. எதிரி தேவையில்லை, கடன் தேவையில்லை, நோய் தேவையில்லை இல்லையா? இந்த 3ஐயும் பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே முதல் 35, 40 நாட்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி உயர்வான நிலைமையில் இருக்கிறதுனால நல்ல பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். அதனை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கல்வி கற்பதில் ஒரு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சமான ஒரு கல்வியை நீங்கள் இப்போது அடையக்கூடிய சூழல்கள் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு.
மேற்படிப்பு படிக்க முடியும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து பதவி மாறுதலை கொடுப்பார். சின்ன பதவியை விட்டுட்டு பெரிய பதவியை அடையக்கூடிய தன்மைகளை கொடுப்பார். எல்லா நிலைமைகளிலும் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இப்போது கண்டிப்பாக உண்டு. ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல், கன்னிராசிக்காரங்க அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு யாராவது சொன்னாங்கன்னா தயவுசெய்து நம்பாதீங்க. அப்படிலாம் வந்து ஒரு பிரச்சனையும் வரப்போறதில்ல. மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். 7ஆம் இடத்துல சனி இருக்கின்ற காரணத்தினால கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் கசப்புகள் வரும். அடுத்தவங்க சொல்றத, 3ஆம் மனுஷவங்க சொல்றத நம்ப வேண்டாம். கணவனுக்கு ஏதாவது உடல்நலக் குறைவு, மனைவிக்கு ஏதாவது உடல்நலக் குறைவுன்னு எதிர்பாலினத்தவருடைய ஹெல்த் இஷ்யூஸ்ல கொஞ்சம் கவனத்தை இது பண்ணுவீங்க. மற்றவங்க பேச்சை நம்ப தேவையில்லாத, எதிலும் ஆய்ந்து பார்த்து நம்பக்கூடிய, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கின்ற அமைப்பை குடும்பத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு புத்தாண்டாக தமிழ் புத்தாண்டு இந்த புத்தாண்டு இருக்குது. மற்றபடி கன்னிராசிக்காரர்களுக்கு கவலைகள் இல்லாத புத்தாண்டு இது. துலாம் ராசிக்காரர்களே, ஏற்கனவே போன சனி பயிற்சியிலையும் சொன்னேன், ஜனவரி மாதம் நடந்த புத்தாண்டு பலன்களையும் சொன்னேன். இந்த வருஷத்தில், அதாவது இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் 2025, 26 ஆகிய 2 வருடங்களும் ஒரு அளவிற்கு நல்ல முன்னேற்றம் உள்ள 90, 95 மார்க் கொடுக்கக்கூடிய அளவுக்கு துலா ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கும். ஐயா புத்தாண்டிலே சொன்னீங்க 3 மாதம் ஆகிப்போச்சு ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெதுவாக படிப்படியாக சில முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வரும். கெடுதல்கள் உடனடியாக நடக்கும், நல்லவைகள் மெதுவாகத்தான் நடக்கும் என்பதற்கிணங்க படிப்படியான நல்ல மாற்றங்கள் இப்போது கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லா நிலைமைகளையும் அப்படியே துலாம் ராசிக்காரர்களுக்கு செழிப்பான ஒரு அமைப்பில் இருக்குது. ஆகவே துலா ராசிக்காரர்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இந்த வருடம் ஆரம்பித்த அடுத்த ஒரு மாதத்திலேயே மே மாதம் 14ஆம் தேதியில் குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு மாறி ராசியை பார்க்க போகிறார். எப்போதெல்லாம் குரு ராசியை பார்க்குறாரோ அப்போதெல்லாம் அந்த ராசிக்காரர்களுக்கு அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய தன்மைகள் உண்டு. தப்பு பண்ணால் கூட சமாளிச்சுக்கிற தன்மை, தப்பு பண்ணால் கூட வெளியே வந்துடக்கூடிய தன்மைகள் எல்லாமே இப்போது குருவின் இயல்பான குருவின் அமைப்பால் குருவின் மாற்றத்தால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. ராசியை பார்க்க போகிறார், அது பெரிய அளவில் அது ஒரு பெரிய முன்னேற்றம். அதாவது 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் அங்கே ராசியை பார்ப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுப்பினையான ஒரு அமைப்பு. அதை போலவே 5ஆம் இடத்தையும் பார்ப்பது என்பது ஒரு கிடைக்க முடியாத ஒன்று. ஆக இதுவரைக்குமே துலாம் ராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல என்ன கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களோ, கல்யாணம் ஆகலை, புதுல பாக்கியம் இல்லை, தொழில் செட் ஆகலை, வேலை நிரந்தரம் இல்லை, இந்த வேலை தான் கிடைக்கணும்னு நினைக்கிறேன் அது கிடைக்கல, இதைத்தான் படிக்கணும்னு நினைக்கிறேன் அது கிடைக்கல, இவரைத்தான் காதலிக்கணும்னு நினைக்கிறேன், இவரை தான் கணவனாக வரணும், இவர் தான் மனைவியாக வரணும், வீட்டில் அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டேன்றாங்க, எனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறது, வெளியே என்னுடைய திறமைகள் தெரியல, இந்த இடத்துல எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, கலைத்திறமை எனக்கு நன்றாக இருக்கிறது வாய்ப்பு கிடைக்கல, யூடியூப்பில் ஜெயிக்கணும், அதில் ஜெயிக்கணும், இதில் ஜெயிக்கணும் என்கின்ற மாதிரியாக எதில் ஜெயிக்க வேண்டும் என்கின்ற லட்சியத்தை கொண்டிருக்கிறீர்களோ துலாம் ராசிக்காரர்கள், ஆண் பெண் இருபாலருக்கும் வயதிற்கேற்றார் போல சொல்கிறேன், உங்களுடைய வயதுக்கேற்றார் போல நல்லவைகள், மன அமைதி, சாந்தி கிடைக்கக்கூடிய அருமையான வருஷம் இந்த வருஷம். ஐயா இவ்வளவும் நடக்குதுன்னு சொல்லிட்டீங்க, நான் வீட்டுக்குள்ளே போத்திக்கிட்டு பெட்ஷீட்டு போட்டு படுத்திக்கிட்டு கிடக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு தசாபுக்தி அமைப்புகள் நல்லாலேன்னு அர்த்தம். ஒரு மனிதனுக்கு ஒரு ராசிக்கு எப்போதோ ஒரு முறை தான் வருடாந்திர கிரகங்கள் அத்தனையும் சாதகமான அமைப்பில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சனி 6ல் இருக்கிறார், குரு 9ல் இருக்கிறார். இந்த வருடம் முழுமைக்கும் சனியும் அதுவும், கேது 11ல் இருக்கிறார். இந்த தமிழ் புத்தாண்டு முழுவதும் அப்படியே அச்சடித்தார் போல நல்ல கோச்சார நிலைமைகள் இருப்பதால் சாதிக்கக்கூடிய நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குங்க. நீங்கள் எந்த அளவிற்கு முயற்சிகளை செய்கிறீர்களோ அதை விட 10 மடங்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஆகவே தைரியமாக எதையும் செயல்படுத்தக்கூடிய ஒரு இனிய தமிழ் புத்தாண்டாகவே அமைந்திருக்கிறது அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வருடத்தின் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு உங்கள் லக்ன ராசிநாதன் நீச்சமாக இருக்கிறார். கிட்டத்தட்ட ஜூன் மாதம் 4ஆம் தேதி 5ஆம் தேதி ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்குமே அவர் நல்லா இருக்க மாட்டார். ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ன்றது பாருங்கள், ஏப்ரல் மாதம் முழுக்க, மே மாதம் முழுக்க, ஜூன் மாதம் முழுக்கன்னா கிட்டத்தட்ட வருடத்தின் ஆரம்பத்தில் 2 மாதம் வரைக்கும் ஜூன் மாதம் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்குமே அவர் நீச்சம் என்கின்ற நிலைமையில் இருக்கிறார். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இன்னும் 1 மாதத்தில், வருஷப்பிறப்பு நடந்து 1 மாதத்தில் மே மாதம் 14ஆம் தேதி அப்படியே எங்கே போகிறார், இங்கே போயிடுறார், 8ஆம் இடத்திற்கு மாறி விடுகிறார். 8ல் உள்ளவர் சற்று நன்மைகளை குறைத்துக்க தரக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் ஒரு நல்ல வேலையாக 4ல் 5ல் இப்போது இருக்கக்கூடிய இந்த ராகு டக்குன்னு 3ஆம் இடத்திற்கு வந்து அங்கே 9ஆம் இடத்திற்கு வருகிறார். இந்த ஒரு சில விஷயங்களை தவிர்த்து பெரிய 10ஆம் இடத்திற்கு வருகிறார். இந்த ஒரு சில விஷயங்களை தவிர்த்து நல்ல விஷயங்கள் பெருசாக இல்லைங்க.
அதுலேயும் குரு வந்து பார்வையை விளக்குவது என்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சோம்பலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் இடம் சுபத்துவம், 8ஆம் இடம் சுபத்துவம். அப்போ 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமானாலே வெளிநாடு, வெளிமாநிலம், தூர இடங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து இந்த மாதத்திலேயே, ஆகவே ஏப்ரல் மே மாதத்திலேயே உங்களை நகர்த்தி போகக்கூடிய அமைப்புகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நடக்கும். ஆகவே நடக்கின்ற மாறுதல்களை அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஆனால் ஜூன் மாதத்திற்கு பிறகு ராசிநாதன் அப்படியே சிம்மத்திற்கு மாறி விடுகிறார். சிம்மத்திற்கு மாறி அவருடைய இயக்கம் எல்லாம், ராசிநாதனுடைய இயக்கம் எல்லாம் கொஞ்சம் சாதகமான அமைப்பாக இருக்குது. ஆக சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் 2 மாதங்கள் கொஞ்சம் டல்லான மனநிலைமையில் கண்டிப்பாக இருப்பீங்க. அதற்கு பிறகு அப்படியே பந்தய குதிரை போல விருச்சிக ராசிக்காரர்கள் ஓடக்கூடிய அமைப்புகள் தாராளமாக இருக்கின்றன. சிலருக்கு அபரிமிதமான செலவுகள் வரும். வீடு வாங்க முடியும், வாகனம் வாங்க முடியும், வீட்டிற்கான பொருள்கள் வாங்க முடியும், கணவன் மனைவிக்கு உரித்தான சில பொருட்களை வாங்கி கொடுக்கறது ஒரு நல்ல அமைப்பு. ஆனாலும் கடன்கள் கண்டிப்பாக வரும். 8ஆம் இடத்துல குரு இருந்தாலே ஏதாவது ஒரு வகையில் பற்றாக்குறை ஏற்பட்டு கடன்கள், சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. வீட்டில் யாருக்காவது மகளுக்கோ மகனுக்கோ கல்யாணம் போன்ற அமைப்புகள், சில விஷயத்தில் செலவு பண்ணித்தான் ஆகணும், கடன் பட்டு தான் ஆகணும்னு இருக்கு இல்லையா. பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன், கடன் வாங்கித்தான் ஆகணும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஏதாவது ஒரு நிலைமையில கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்துடும். வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கிறேன், 10 ரூபா பட்ஜெட் போட்டேன், 20 ரூபாயில வந்து நிற்குது. இந்த மாதிரியான கடன், அதாவது சுப விஷயங்களுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் வரக்கூடிய அமைப்பு 8ஆம் இடத்தின் அமைப்பினால இருக்கிறது. ஏன்னா வந்து 4ஆம் இடத்துல வந்து அவர் ராகு வந்து உட்காந்துடுறாரு. 4ஆம் இடத்துல ராகு வந்து உட்காந்தாலே வீடு வாகனம் அம்மா சார்ந்த விஷயங்களை ஏதாவது கடனை உடனே கொடுப்பாரு. அம்மாவுக்கும் உங்களுக்கும் சில பல கருத்து வேறுபாடுகள் அமைப்புகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்புலாம் இருக்கு. ஆனாலும் பெரிய சோதனைகள் எதுவும் முதல் 2 மாதங்களுக்கு பிறகு கண்டிப்பாக வராது. ஜூன் மாதம் முதல் வாரத்திற்கு பிறகு ராசிநாதன் வலுவான தன்மையில் இருக்கின்றதுனால பெரிய சோதனைகளை கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கவே வேண்டாம். எல்லாம் இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு நல்லதொரு புத்தாண்டாகவே அமைந்திருக்கிறது அனைத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த புது வருடம். தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம் அப்படின்னு சொல்லுவேன். கொடுத்து வச்சவங்க ஒரே மாசத்துல குரு மாதிரி ராசியை பார்க்க போறார். இப்ப தனுசு ராசிக்காரர்கள் பெரும்பாலான ஆட்கள் நல்லாவே இல்லை. என்ன நல்லா இல்லை? கடனோ நோயோ வேலை சார்ந்த விஷயங்கள்ல மன அழுத்தமோ ஏதாவது ஒன்று எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இப்போது கோச்சார அமைப்பில் 6ஆம் இடம் ஏதாவது ஒரு பாகத்தில் பங்கமாக இருக்கின்ற அமைப்புகளில் எதிரிகளோ கடன் தொல்லைகளோ நோய் தொல்லைகளோ இருக்கக்கூடிய அமைப்பு கடந்த ஒரு 10 மாதமாகவே நடந்துகிட்டு இருக்கு. இந்த அமைப்புகள் எல்லாம் ஒரு மாதத்தில் குரு பயிற்சி நடக்கும்போது அப்படியே டக்குன்னு மாறிடும். எதிரிகளே நண்பர்களாக மாறக்கூடிய அமைப்பு, எதிர்ப்புகளை பார்த்து கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்புலாம் டக்குன்னு அப்படியே சேஞ்ச் ஆகக்கூடிய நிலைமைகள் நிச்சயமாக இருக்கிறது. அர்த்தாஷ்டம சனியாக 4ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரே, அர்த்தாஷ்டம சனிலாம் பெரிய அளவில் கஷ்டப்படுத்தாதுங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய ராசிநாதனுடைய வீட்டில் தான் இப்போது அர்த்தாஷ்டம சனியாக அவர் சனி இருக்கிறார். ஆகவே அவர் குருவின் வீட்டில் பெரிய தொல்லைகளை கொடுக்க மாட்டார். மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு பெரிய மாற்றமாக ராகுகேது பயிற்சிகள் நடக்குது. 3, 9ஆம் இடங்கள்ல வந்து ராகுகேதுக்கள் வந்து விடுகிறார்கள். 3ஆம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும், சகாயங்கள் கிடைக்கும். உதவிகளை சொல்றேன். இதுவரைக்கும் யார் யாரெல்லாம் தேடி போய் நீங்க தனுசு ராசிக்காரர்கள் உதவி கேட்டு மறுக்கப்பட்டீர்களோ அவங்கெல்லாம் தேடி வந்து உதவிகளை செய்யக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டு. நினைத்தது நடக்கும். நல் வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே வாய்ப்புகளை மிஸ் பண்ணியிருப்பீங்க பாருங்க. ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சதுங்க, ஆனால் அந்த சான்ஸை வந்து என்னால் வந்து இது பண்ணிக்க முடியல, விளையாட்டுத்தனமாக விட்டுட்டேன். இந்த மாதிரி வார்த்தைகளை நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. நல்ல சான்ஸ்ன்றது தெரியாமல் விளையாட்டுத்தனமாக விட்டுட்டேன். இப்போ திருப்பி அந்த சான்ஸ் வருமா தெரியல. நான் இதை வந்து எல்லா விதத்திற்கும் ஏற்ற மாதிரி சொல்லுவேன். அதாவது வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன, ஒரு வேலை வாய்ப்பில் ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கும், ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ இம்ப்ரெஸ் பண்ணுறதுல, ஒரு காதலிக்கிறதுல ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கும். திருப்பி அந்த பெண்ணோ ஆணோ கிடைக்காத போது டக்குன்னு உங்களுக்கு வேற மாதிரி என்ன தோணும், அடாடா இதை நான் மிஸ் பண்ணிட்டேனேன்னு தோணும். அதே மாதிரி ஒரு வேலை வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேனேன்னு தோணும். ஒரு நல்ல கம்பெனி கிடைக்காம போச்சேன்னு தோணும். தொழிலை ஆரம்பிக்காமல் போய்விட்டோமே, ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு சான்ஸ் வந்தது, யூடியூப்பில் ஒரு சான்ஸ் வந்தது, இன்ஸ்டாகிராமில் ஒரு சான்ஸ் வந்தது. இது எல்லாமே ஏற்கனவே வாய்ப்புகளை நழுவ விட்டவர்களுக்கு ராகு கேது பேச்சுக்கு பிறகு மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு வருடப்பிறப்பின் 1 மாதம் கழித்து ஒரு நல்ல வாய்ப்புகள் அப்படியே வந்து சிக்கனை பிடிச்சிக்குவீங்க. கௌரவம் அந்தஸ்து உயரும். தனுசு ராசிக்காரர்கள் புகழ் பெறப் போகிறீர்கள். எப்போவுமே 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசிநாதன் சுபராகி ராசியை பார்த்தாலே, குரு உங்க ராசியைத்தான் பார்க்கிறார். உங்களுக்கு ஒரு சொந்த ராசிநாதன் அவர். அடுத்த ராசியை பார்த்தாலே அவர் அந்த இடத்துல மிகப்பெரிய யோக பலன்களை செய்யக்கூடியவர். நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் ஒரு நல்லவன்
அடுத்தவங்க வீட்டுக்கே நல்ல செய்யக்கூடியவர் வந்து நம்ம வீட்டுக்கே நல்லதுகளை செய்யறதுக்கு எத்தனை டபுள் மடங்கு நல்லதுகளை செய்வார் இல்லையா? அந்த அமைப்பின் அடிப்படையில் மிகப்பெரிய யோக மாற்றங்கள் இப்போது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. தனுசு ராசிக்காரங்க எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். தனுசிற்கு வரப்போகின்ற மாதத்திலிருந்து இந்த தமிழ் புத்தாண்டு யோக காலமாக கண்டிப்பாக அமையும். மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி அட்டகாசமான சனிப்பெயர்ச்சி. 3ஆம் இடத்துல அங்கே அவர் நல்ல விதத்தில் இருக்கிறார். இப்போ 5ல் இருக்கிற குரு 6ஆம் இடத்திற்கு மாறப்போகிறார். குருவின் பெயர்ச்சி கொஞ்சம் சாதகமற்ற பெயர்ச்சி தான். அதுவும் 6ஆம் இடத்தில் இருக்கிற குரு கடன் நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்றவைகளை தந்தே தீர்வார், எதிர்ப்புகளை தருவார். இவ்வளவு நாள் அடங்கி கிடந்த எதிர்ப்புகள் கரெக்டாக ஒரு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா என்னடா இவன் ஒரு மாதிரி புதுசாக டெவலப் ஆகிறானே அப்படின்ட்டு போட்டி பொறாமைகள் மகர ராசிக்காரர்கள் மேலே வரவே போகுது. ஆனால் ஒன்று, உங்களுடைய ராசிநாதனாகிய சனி பகவான் 7ரை சனி முடிந்த நிலையில் 3ஆம் இடத்துல வலுவாக இருப்பது ஒரு பெரிய பாதுகாப்பு. இவர் அந்த 3ஆம் இடத்துல வலுவாக இருக்கிறது எத்தனை நாளைக்கு? மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகுதான். அதுக்கு பிறகுதான் முற்றிலுமாக கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் கூட டிகிரி அமைப்பில் ராகுவோட இருப்பார் என்றாலும் கூட ஒரு ராசிக்கும் இன்னொரு ராசிக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள் அப்போது விட்டு விடுகின்றன. அதாவது மே மாதம் 18ஆம் தேதி மீன ராசியில் இருக்கக்கூடிய 3ஆம் இடத்திலிருந்து ராகுவை கிரகண ரீதியாக பீடித்திருக்கக்கூடிய இந்த ராகு, சனியை பீடித்திருக்கக்கூடிய ராகு அப்படியே 2ஆம் இடத்திற்கு கும்பத்திற்கு வந்து விடுகிறார். அதற்கு பிறகு 2 பேருமே விலகி போயிடுவாங்க. ராகு இப்படி வந்துடுவார், சனி அப்படி போயிடுவார். அப்போ ராசிநாதன் அந்த கிட்டத்தட்ட ஒரு லெவலில் பிடியிலிருந்து விலகக்கூடிய அமைப்பு மே மாதம் 18ஆம் தேதின்னு சொல்லலாம். ஆனாலும் 2ல் வர்றாரு, காசு பணத்தை ஏதாவது கை வச்சுருவாரான்னு பார்த்தா நல்ல வேலையாக குரு வேற அங்கே அவரை பார்க்குறார். காசு பணத்தில் கை வைக்க மாட்டார். தமிழ் புத்தாண்டில் என்ன நடக்கும்? ஏதேனும் ஒரு நிலையில் எதிர்ப்புகள் வரும், சுப கடன்கள் வரும், எதிரிகள் அதிகமாவாங்க. ஏற்கனவே உண்மையான உழைப்பை நம்பக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இதை பற்றி கவலையே தேவையில்லை. உங்களுடைய உழைப்பின் மூலமாகவே எதிரிகளை தோற்கடிக்க முடியும். கடந்த 7 வருஷமாகவே இதில் தானே பாதிக்கப்பட்டீங்க. எங்கே அடித்தா எங்கே விழுவார் அடுத்தவர்ன்றதை இப்போ மகர ராசிக்காரங்க சரியாக கற்று வச்சிருக்கிறீங்க. அதனால் பெரிய சோதனைகள் கண்டிப்பாக வராது. கோச்சார பலன்களில் வருடாந்திர கிரகங்களில் சனியின் ஆதிக்கமே அதிகமாக இருக்கும். நல்ல கெட்ட தாக்கம். இப்போது உங்களுக்கு 3ஆம் இடத்துல சனி இருப்பது மிகப்பெரிய ஒரு யோக பலன். ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. வாழ்க்கை இப்படியே போய்கிட்டு இருந்தால் எப்படிங்க? 7 வருஷம் கஷ்டப்பட்டுட்டேன், இதுக்கப்புறம் இந்த வருஷம் நல்லா இல்லைன்னா அப்புறம் என்னதான் ஆகிறது, போய் தொலைய வேண்டியதான் என்கின்ற மாதிரியான எண்ணங்கள் வரும். ஆனால் சர்வ நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமான நல்ல மாறுதல்கள் கண்டிப்பாக உண்டு. வயதிற்கு ஏற்றார் போல அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றார் போல தொழில் மாற்றங்கள், வேலை முன்னேற்றங்கள், கையில் காசு தங்கக்கூடிய அமைப்புகள், பிள்ளைகளால் சந்தோஷம், குடும்பத்தில் ஒரு அமைதி, ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் வந்தாலும் அதை கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கு, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவிற்கு நல்லவைகளை அங்கே 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக தருவார். ஆகவே 7ரை சனி முடிந்துவிட்ட காரணத்தினால 2ஆம் இடத்துல ராகு வந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால 12ஆம் இடம் சுபத்துவமாக செலவு செய்ய தகுதி பெற்ற ஒரு அமைப்பில் குருமாற்றம் இருக்கிறதுனால பெரிய சோதனைகள் மகர ராசிக்காரர்களுக்கு வராதுங்க. வருமானம் நல்லா இருக்கும், ஆனால் செலவுகள் வரும். அதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. கடன் வாங்க தேவையில்லாமல் ஓரளவிற்கு செலவுகள் செய்யக்கூடிய தகுதியான நல்ல புத்தாண்டாகவே அமைந்திருக்கிறது. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய ரிலீஃப்ன்றதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். 2025 சன் டிவியில் அந்த பயிற்சி பலன்களில் பேசும்போதும் நான் அந்த கும்பராசிக்காரர்களுக்கு கெடுதல்கள் நிற்கப் போகின்றன அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ அதனை அடுத்து சனி பயிற்சி கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், லேசாக. அதுக்காக பெருசாலாம் இல்லை. வாங்கின உதை கொஞ்சம் நஞ்ச உதை கிடையாது, சாதாரண உதையா. இந்த பக்கம் ஒரு மிதி, இந்த பக்கம் ஒரு மிதி, கழுத்தில் மிதி. யானை வந்து பாகனை போட்டு அப்படி கடக்கணும் சொல்லுமே. அந்த அளவுக்கு கும்பராசிக்காரர்கள் குறிப்பாக இந்த வருஷம் பூரட்டாதி நட்சத்திரம், போன வருஷம் சதய நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் போட்டு அப்படியே பிசைஞ்சு எடுத்துட்டாரு ஜென்மச்சனி. உங்களை நான் அடிக்கடி விளையாட்டா சொல்லுவேன், ஜென்மச்சனி வரும்போது தான் ஜோசியத்தில், ஜென்மச்சனியும் அஷ்டமச்சனி வரும்போது தான் ஜோசியத்தை நம்பாதவங்க கூட நம்புவீங்க, கடவுளை நம்பாதவங்க கூட நம்புவீங்க. அந்த அளவிற்கு ஜென்மச்சனி பாதிப்புகளை உண்மையில் கொடுத்து விட்டது என்பது தான் உண்மைங்க. ஆனால் ரிலீஃப் ஆயிட்டீங்க. எல்லா துக்கத்திற்கும் ஒரு அளவு இருக்குல்ல, எல்லா கஷ்டத்திற்கும் ஒரு ரேஞ்ச் இருக்குது. என்னதான் இருந்தாலும் எவ்வளவு தான் தாங்கிறது? ஒரு மனுஷனால் எவ்வளவு வெயிட் தாங்க முடியுமோ அவ்வளோதான் தாங்க முடியும். அதுக்காக 1 டன்னை தூக்கி தலையில் வச்சா தாங்க முடியுமா? அந்த அளவிற்கு போதுமான கஷ்டத்தை இப்போது அத்தனை இவர்களும் அனுபவித்து விட்டீர்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே நீங்கள் இனிமேல் கவலைப்படாதீங்க, பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது. ஜென்மச்சனி விலகி விட்டது. இதனை அடுத்து ஜென்மத்தில் ராகு வரப்போறாரே அப்படின்ற ஒரு கவலை இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி இந்த புத்தாண்டு பிறக்கிறது. மே மாதம் 14ஆம் தேதி சரியாக ஒரு மாதத்தில் குரு மாற்றம் நடக்குது, குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சியில் ராசியில் வந்து அப்படியே குரு பார்க்க 5லிருந்து ராசியை பார்க்க ஆரம்பிக்கிறார்.
உண்மையிலேயே ராகு மட்டும் ராசிக்கு மாறாமல் இருந்து கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி நடந்திருந்ததுன்னா அட்டகாசம். அதாவது ராசி பாபத்துவத்தை அடையாமல் ராசி காலியாக இருந்து அப்படியே குரு பார்த்தார்னு வச்சுக்கோங்க, இந்த 2 வருஷம் நடந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் அப்படியே தூக்கி போட்டுட்டு 20 வருஷத்துக்கு தேவையானதை 1 வருஷத்தில் சம்பாரிச்சிருவீங்க. ஆனால் ஆண்டவன் அடுக்கடுக்காக சோதனைகளை கொடுத்தாலும் கூட அப்படியே படிப்படியாகத்தான் சோதனைகளை விளக்குகிறான் என்பது கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு இந்த விஷயம்தான். ஜென்மராகு வரப்போறார். இப்பதான் ஜென்ம சனி விலகுது, ஜென்மராகு வரப்போறார். ஆனால் அந்த ஜென்மராகுவை அடக்கி வைக்கக்கூடிய குருவின் பார்வை 5ஆம் இடத்திலிருந்து கெடுத்து இது பண்ணிடுது. ஆகவே கவலைப்படாதீங்க. எது கிடைக்கலன்னு நினைக்கலையோ அது கிடைக்க போகிறது. எதை சாதிக்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதை இந்த தமிழ் புத்தாண்டில் சாதிக்கலாம். திருமணம் நடக்கும், புத்திரபாக்கியம் கிடைக்கும், வீடு வாகன சேர்க்கை அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அப்பா அம்மா கிட்ட சோம்பேறி தண்டச்சோர்னு பேர் வாங்கின இளைய பருவத்தினர் ஓரளவுக்கு நல்லா இருப்பீங்க. காதல் தோல்வியிலிருந்து வெளியே வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. எதை உயிரிழப்புகளை தவிர மற்றவைகளெல்லாம் படிப்படியாக அப்படியே பின்னாடி வரும். பணம் சம்பாதிக்க போறீங்க. இந்த பணம் என்கின்ற ஒன்று இருந்தால் எதையும் சாதித்திடலாம், எதையும் வாங்கிடலான்ற அமைப்புகள்லாம் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு அப்படியே விளங்கி விட்டது. அதை நீங்கள் இனிமே அப்படியே சாதிச்சு காட்டக்கூடிய அமைப்பு, உறுத்தி கொண்டிருந்த கடன்கள் விலகக்கூடிய அமைப்பு என எல்லாவற்றிலும் ஒரு நிறைவான நல்லவைகள் நடக்கக்கூடிய சுபமான யோக வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக இருக்கும். கும்பராசிக்காரர்கள் சாதிப்பீர்கள். நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு வருஷ ஆரம்பத்திலேயே சனியும் ராகும் தலை மேலே உட்காந்து ராசியில் உட்காந்துக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன நடக்கும்? மே மாதம் 18ஆம் தேதி தான் அப்படியே ராசியை விட்டு முழுமையாக ராகு கீழே இறங்குகிறார். ஆனால் ராகு கீழே இறங்குறது பெரிய ரிலீஃப். 12ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல கேது வந்துடுறார். 6, 12ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் வந்தாலே எதிர்ப்புகள் அப்படியே கட்டுக்குள்ளே இருக்கும், ஏமாற்றங்கள் கட்டுக்குள்ளே இருக்கும், கடன் தொல்லைகள் கட்டுக்குள்ளே இருக்கும், பணச்செலவு ஆனாலும் கூட ஒரு நிலைமையில மேனேஜ் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த 6, 12ஆம் இடங்கள் தான். இந்த 6, 12ஆம் இடங்கள் வந்து மனிதனுக்கு தேவையில்லாத இடங்கள். இந்த மனிதனுக்கு தேவையில்லாத இடங்கள்ல தேவையற்ற கிரகங்கள் வந்து உட்காரும் போது தேவையான, அதாவது கெட்டவன் கிட்டிடில் நெகட்டிவ் பாசிட்டிவ் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. 6, 12ஆம் இடங்கள் பாவத்துவம் அடையும் பொழுது ஒரு மனிதனுக்கு தேவையான விஷயங்களை அப்படியே செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக வந்துருங்க. கவலைப்பட வேண்டாங்க. ஜென்மச்சனி அமைப்புகள் சில நெகட்டிவ் தான். அதுக்காக வந்து மீனராசிக்காரர்கள் அப்படி இருக்கு இப்படி இருக்கு ஓவரா வந்து யூடியூப்ல பேசுறதெல்லாம் தயவுசெய்து நம்பாதீங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய சாதுரியமான, நல்ல விதமான, நேர்மைத்தன்மை அதிகமுள்ள புத்திசாலிகளான இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த புது வருடம் ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்கும். என்ன அப்படின்னா, 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஒரே மாதத்தில் 4ஆம் இடத்திற்கு மாறுகிறார். குருவின் அமைப்பில் பார்த்தீங்கன்னா 3, 8 இந்த 2 இடங்கள் தான் ரொம்ப நெகட்டிவான இடம். அதற்கப்புறம் 12ஆம் இடம், 4ஆம் இடம் ஓரளவுக்கு கேந்திர பலத்தோடு இருந்து அவருடைய 10ஆம் வீட்டை அவரே பார்க்க போகிறதுனால புது வருடத்தின் முதல் மாதத்திலிருந்து தொழில் நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், விவசாயம் நல்லா இருக்கும். எந்த தொழில ஜீவன அமைப்புன்னு சொல்லப்படக்கூடிய எதில் உங்களுக்கு வருமானம் வருதோ, வேலை செய்கிறீங்க, சம்பளம் நல்லா இருக்கும், சம்பளம் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். கொஞ்சம் 10ஆம் இடத்தை அவர் பார்ப்பதனால மேனேஜர் ஆகிறது, பதவி ஆகிறது, டீம் லீடர் ஆகிறது, உங்களுக்கு மேலதிகாரியோடு ஒரு இணக்கமான சூழல்கள் வர்றது, வேலைக்கு போகிற இடத்துல சந்தோஷம் இருக்கிறது, சொந்த வாழ்க்கையில் சோகங்கள் இருந்து தான் தீரும், எதிர்பார்ப்புகள் நடக்காது, லவ் ஃபெயிலியர் அந்த மாதிரியான விஷயங்கள், கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடு, குடும்பம் அப்படி இப்படி இருக்கிறது. ஆனால் 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இந்த தமிழ் புத்தாண்டில் நல்ல வேலையாக வேலைக்கு போகிற இடத்துல கொஞ்சம் நிம்மதி இருக்கும். அதை வச்சு கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் எல்லாவற்றையும் சமாளித்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வருடமாகத்தான் இந்த வருடம் இருக்கிறது. என்ன ஒன்று, நான் சனிப்பெயர்ச்சியிலையும் சொன்னேன், ஆங்கில புத்தாண்டிலையும் சொன்னேன், அகலக்கால் வச்சிடாதீங்க, யாரையும் நம்பிடாதீங்க, பண விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. உண்மையை சொல்ல போனால் அந்த சதுர வடிவ, நீள்வடிவ சதுர வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த காகிதம் தான் ஒரு மனிதனுடைய தராதரத்தையே நிர்ணயிக்குதுன்றது கசப்பான ஒரு விஷயம். இந்த இடத்துல பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, பணத்தை எப்படி தூத்துறது, செலவு பண்ணுறதுன்றத சில விஷயங்களில் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி கண்டிப்பாக கற்றுத்தருவார். நண்பர்களை நம்பாதீங்க, சொந்தக்காரங்களை நம்பாதீங்க, மாமா மச்சான் போன்றவர்களை நம்பாதீங்க. உங்களை நம்புங்க, உங்கள் திறமையை நம்புங்க, பரம்பொருளை நம்புங்க. இதை தவிர்த்து மீனராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக எதுவும் வந்துவிட போகிறதில்ல. அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா குரு உச்சமாயிடுவார். அதனால் சோதனைகள்லாம் எதுவும் இல்லை. பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் சமாளிக்கக்கூடிய அளவிற்கே அனுபவங்கள் நிறைந்ததாக அமைந்திருக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டு. வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.